பாலஸ்தீன மக்கள் போர் வெல்லட்டும் 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 மலரட்டும் 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 பாலஸ்தீனம் மலரட்டும் பாலஸ்தீனம் மலரட்டும் 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 சுதந்திர தமிழீழம் மலரட்டும். தோழர்களே, பேரணியினுடைய இறுதியாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் காசா மீதான போரை நிறுத்து என்ற பெரும் முழக்கத்தோடு சென்னையில் இந்த மாபெரும் பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகின்றிருக்கும் அனைத்து கட்சி தோழர்களுக்கும் சமூக செயல்பாட்டாளர்களுக்கும் பெரியாரியவாதிகளுக்கும் அம்பேத்கரிஸ்டுகளுக்கும் இடதுசாரிகளுக்கும் பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பின் சார்பாக புரட்சிகர வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக 70,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கடந்த 1.5 ஆண்டுகள் போரிலே கொடுங்கோல் இஸ்ரேல் ராணுவத்தினால் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 18,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் அங்கே படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். உலகம் முழுவதும் மானுடத்தை நேசிக்கக்கூடிய மாந்த நேயம் உள்ள அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து ஐரோப்பிய கண்டம், ஆசிய கண்டம் என்று பாகுபாடு இல்லாமல் பல்வேறு நாடுகளிலே இந்த காசா மீதான படுகொலை, இனப்படுகொலை நிறுத்த கோரி பல்வேறு போராட்டங்களை நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதில் ஒன்றாக, அதன் நீட்சியாக இங்கே பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைத்து இந்த மாபெரும் ஒரு பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு கூடியிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை பேரணி இங்கே நிகழ்த்தி இருக்கின்றது. இந்த படுகொலையை தடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அனைத்து உலகத்தில் வாழக்கூடிய பல இனங்களை காட்டிலும் தமிழினமாகிய நாம் ஒரு மாபெரும் இனப்படுகொலையை நாம் கண்முன்னே சந்தித்தோம். 1,60,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், தமிழர்கள் தமிழ் ஈழத்திலே படுகொலை செய்யப்பட்டதை நாம் பார்த்தோம். அதே போல இப்பொழுது நம் கண்கூடாக காசாவிலே பெரும் படுகொலைகள் அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதை தடுக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கின்றது. நாம் ஒன்று கூடுவோம். உலகம் முழுக்க மாநிலத்தை நேசிக்கக்கூடிய தோழர்கள் அனைவரும் ஒன்று கூடி பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக நின்று இந்த காசாவில் நடக்கக்கூடிய இஸ்ரேல் ராணுவத்தின் படுகொலையை தடுத்து நிறுத்துவோம் என்று கூறிக்கொள்கின்றேன். உலகத்தில் இதுவரை இருந்த பல்வேறு ஏகாதிபத்தியங்கள் நம் கண்முன்னே அழிந்ததை பார்த்தோம். கண்முன்னே பல சாம்ராஜ்யங்கள் அழிந்ததை பார்த்தோம். இதோ அங்கே செத்து விழுந்த 18,000 நமது குழந்தைகளின் ரத்தமும் சதையும் அமெரிக்கா என்ற தேசத்தையும் இஸ்ரேல் என்ற தேசத்தையும் வீழ்த்தும் 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 என்று கூறிக்கொண்டு பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பின் சார்பாக வந்திருக்கக்கூடிய தோழர்கள் அனைவருக்கும் புரட்சிகர வணக்கத்தை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நடிகர் சத்யராஜ் அவர்கள் உங்களிடத்தில் காசாவிற்கு ஆதரவான குரலை எழுப்புவார்கள். மேடையில் அமர்ந்திருக்கும் மனிதநேய சிந்தனையாளர்களுக்கும், மேடைக்கு முன்னால் பெருந்திரளாக கூடியிருக்கும் மனிதநேய சிந்தனையாளர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு நடத்தும் இந்த மாபெரும் கூட்டத்திலே கலந்து கொள்வது என்னுடைய கடமையாகவும் என்னுடைய பெருமையாகவும் நான் கருதுகிறேன். விஞ்ஞான வளர்ச்சி என்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்வை மேலும் மேலும் கொண்டு போறதுக்காகத்தான் விஞ்ஞானிகள் பலவிதமான கண்டுபிடிக்கிறாங்க. அதன் மூலமாக மனித வாழ்க்கை மிகவும் எளிமையாயிட்டு இருக்கணும். அதுதான் விஞ்ஞானிகளுடைய முதன்மையான விஷயம். ஆனால் இங்கே சில கொலைகார பாவிகள் மனிதர்களை கொல்வதற்காக அந்த விஞ்ஞான வளர்ச்சியை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகவும் கண்டனத்திற்குரியது. அதுவும் காசாவில் நடந்து கொண்டிருக்கும் படுகொலை என்பது பார்க்கவே சகிக்க முடியலீங்க. எப்படி அந்த மனிதாபிமானத்தோடு அவங்க போய் மேல அந்த குண்டு போடுறாங்க, அந்த குழந்தைகள் சாகிறதையெல்லாம் பார்க்கும்போது இந்த காசாவின் மீது தாக்குதல் நடந்தவன் எப்படி நிம்மதியா படுத்து தூங்குவான்? அவனுக்கு மனிதாபிமானமே இல்லையா? புறங்கிலிருந்து மனிதன் பிறந்தான்னு சொல்றாங்க. இவனுக்கு எல்லாம் முழுசா மனுஷன் ஆகல, ஒரு ஆஃப் பேல் அப்படியே நின்றுட்டாங்க. அதனால்தான் அந்த புத்தி இருக்குது. இதை உலக நாடுகள் தடுத்து நிறுத்த வேண்டும், ஐநா சபை முடிவெடுக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும்
ஒரு இனத்தின் விடுதலைக்காக போராடும் போது இது மாதிரி தான் இனப்படுகொலை நடக்கிறது. இப்படித்தான் இலங்கையிலே தமிழீழம் மலர வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட நம்ம தமிழீழ சகோதரர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். போராளிகள் மட்டுமல்ல, அப்பாவி மக்களும் கொல்லப்பட்டார்கள். இங்கும் அப்படித்தான் போர் என்ற பெயரில் மொத்த இனத்தையும் அழிப்பதற்கு இஸ்ரேல் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு அமெரிக்கா துணை போய் கொண்டிருக்கிறது. எல்லாரும் நினைக்கலாம் சென்னையில் ஒரு கூட்டம் நடத்தினா அது உடனே நின்றுமா அந்த போர் அப்படின்னு. நிற்கும். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற சோசியல் மீடியால நம்ம உலகத்தில் நடக்கிற அநீதிகளுக்காக எந்த ஒரு மூலையில் குரல் கொடுத்தாலும் அது உலகம் முழுக்க போய் சேர்ந்துடும். இன்னைக்கு ஒண்ணு இல்ல, அமெரிக்கால ஒரு பட்டாளத்தில் பணிபுரிகிற ஒரு பெண், இன்னொரு ஆண், அவர்கள் அமெரிக்கா அவங்களுக்கு ஏவுகணைகளும் ஆயுதங்களும் கொடுக்க கூடாது என்று கைது செய்யும் போது தனியாக ஒரு பெண்ணும் தனியாக ஒரு ஆணும் அந்த அமெரிக்க படையிலே வேலை செய்வர்கள் உறக்க குரல் கொடுத்திருக்கிறார்கள், எதை பற்றியும் கவலைப்படாமல். அதை எனக்கு மிகவும் அதை பார்க்கும் பொழுது அப்படி நம்மளுக்குள்ளே ஒரு உணர்ச்சி கொந்தளிக்கிறது. இந்த மாதிரி கூட்டத்தில் கலந்து கொள்வது எங்களை மாதிரி கலைஞர்களுடைய கடமை. இங்க இருக்கும் தலைவர்களுக்கும் அங்க இருக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா சினிமாவில் நடிக்கிறோம், நானு தம்பி பிரகாஷ்ராஜ் நடிக்கிறோம், வெற்றிமாறன், அவரு அமீர் எல்லாரும் நடிக்கிறோம். எல்லாம் அது ஒரு வியாபாரம். எங்க கிட்ட கொஞ்சம் திறமை இருக்குது, அந்த திறமையை வச்சு நாங்க சம்பாதிக்கிறோம், எங்க குடும்பத்தை காப்பாற்றுறோம். ஆனா எங்களுடைய பாப்புலாரிட்டி, எங்களுடைய பிரபல்யம், எங்களுடைய புகழ் இந்த மாதிரி மனித நேயத்திற்காகவும் மனித விடுதலைக்காகவும் பயன்படாவிட்டால் நாங்கள் பிரபலம். ஏன்னா இங்க தலைவர்கள் போராடுறாங்க, அவங்களுக்கெல்லாம் சிறைச்சாலை என்பது சர்வசாதாரணமாயிடுச்சு. தம்பி திருமுருகன் காந்திக்கெல்லாம் அது ஒரு சாதாரண விஷயம். இங்கே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி கொண்டிருக்கும் அத்தனை தலைவர்களும் அவங்களுக்கெல்லாம் இந்த போராட்டம், அது இது போலீஸ் அடிதடி, சிறைச்சாலை அப்படிங்கிறதெல்லாம் தம்பி என் மரியாதைக்கு மதிப்புக்குரிமை எழுச்சி தமிழர் திருமாவளவனுக்கெல்லாம் அது ஒரு அவங்கெல்லாம் தான் ரியல் ஹீரோ, அவங்கெல்லாம் தான் உண்மையான ஹீரோ. இந்த மேடையில் உட்கார்ந்து இருக்கிறவங்க தான் ரியல் ஹீரோஸ், நாங்கள்லாம் நிழல் ஹீரோஸ். அதை புரிஞ்சுக்கணும். ஆகவே இந்த மாதிரி உலகத்தில் நடக்கும் அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கும் பொழுது அனைத்து மக்களும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இதில் மதம் கிடையாது, ஜாதி கிடையாது, கடவுள் கிடையாது, நாடு கிடையாது, எதுவும் கிடையாது. மனிதநேயம் ஒன்றுதான் இருக்கிறது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இது ஏதோ இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஆதரவாக நடக்கும் கூட்டம் நினைச்சிடாதீங்க. இது மனித நேயத்திற்கு ஆதரவாக நடக்கும் கூட்டம். உயிர் என்பது எல்லோருக்கும் பொதுவானது என்பதை மறந்து விடார்கள். இங்கு திராவிடர் கழக தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியர் கண்டன அறிக்கை அனுப்பிச்சிருக்காரு. அதை ஃபுல்லா படிக்க முடியல, அதனுடைய தலைப்பை மட்டும் படிச்சிடுறேன். காசாவில் அப்பட்டமான இனப்படுகொலை, ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை ஆணைய அறிக்கை, இந்தியாவில் விட்டு அனைத்து நாடுகளும் இனப்படுகொலையை தடுத்து நிறுத்த வேண்டும். தமிழர் தலைவர் ஆசிரியரின் கண்டன அறிக்கை. காசாவில் அப்பட்டமான இனப்படுகொலை இந்தியா உள்ளிட்ட அனைத்து நாடுகளும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று திராவிட கழக தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் கண்டன அறிக்கை விடுத்துள்ளார். இப்படி அனைத்து மக்களும் சேர்ந்து கண்டன அறிக்கை நடத்த வேண்டும். இதை பார்த்து கொண்டு உலகம் முழுக்க இருப்பவர்கள், இது மதமா பிரிச்சு பார்க்க கூடாது. குழந்தைகளை மதமாக பிரிச்சு பார்க்காதீர்கள், மனித உயிர்களை மதமாக பிரிச்சு பார்க்காதீர்கள். உலகத்தில் இருக்கும் அத்தனை மதத்தை சேர்ந்தவர்களும், இசத்தை சேர்ந்தவர்களும், நாட்டை சேர்ந்தவர்களும், கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த இனப்படுகொலையை தடுத்து நிற்பதற்காக உரத்த அளவில் குரல் கொடுக்க வேண்டும். குரல் கொடுத்து இந்த இனப்படுகொலை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று உங்களில் ஒருவனாக வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் நடிகர் தீனா அவர்கள் உங்களிடத்திலே கண்டன உரை நிகழ்த்த இருக்கிறார். அவ்வளவுதான். இதான் ஒற்றுமை நம்மள, வேற ஒண்ணுமே இல்லை. இங்க எப்படி நம்ம எழுத்து சண்டை போடணுமோ, நமக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அதெல்லாம் இன்னும் நமக்கு கம்மியா இருக்குது. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய வரும். ஆனால் அங்கே நிறைய நடந்துருக்குது, அதை பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த மனித நேயத்தை காப்பாற்றுறதுக்கு நம்ம இங்கே என்ன ஒன்று இருந்துருக்கோம். அந்த மக்களை ஏற்கனவே இலங்கையில் நடந்த படுகொலையை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். வெறும் கண் துடைப்பாக இல்லாமல் நம்முடைய முழு உணர்வுகளோடு தொடர்ந்து இதுக்கான வேலைகளை நம்ம செய்வோம். நன்றி. இன்னும் அடுத்து நிறைய தோழர்கள்லாம் வர வேண்டி பேச வேண்டியதெல்லாம் இருக்குது. அதனால வேணாம், ஒன்னே ஒன்று தான் தேவை, அது மனித நேயம்.
அது எந்த நாட்டில் எந்த மக்களுக்கு நடந்தாலும் அது நமக்கு நடந்தாலும் எல்லாரும் எப்படி குரல் கொடுப்போமோ அதே மாதிரி குரல் கொடுப்போம். நன்றி. மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கூடி இருக்கிற என் தொண்டர்களுக்கு தோழர்களுக்கு எல்லாருமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் நிறைய பேச வேண்டியது பேச வரவங்க காத்திருக்காங்க. நன்றி. அடுத்தபடியாக நம்மிடையே உரையாற்றுவதற்காக உடல்நிலை சரியில்லாத நேரத்திலும் கூட நம்மிடையே உரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கிற முற்போக்கு நடிகர், திரை உலகிலே பல கருத்துக்களை விதைத்த அண்ணன் பிரகாஷ் ராஜ் அவர்கள் இப்பொழுது நம்மிடத்தில் உரையாற்ற இருக்கிறார். மனித நேயத்துக்காக அந்த அடிப்படையில் செய்கிற எல்லாருக்கும் வணக்கம். நான் பேசுறதை விட காசால கலைஞர் பேசுறத நான் உங்களோட பேசுறேன். அண்ணன் ஒரு கேள்வியை கேட்டார், எங்களை நிறைய பேரை கேட்பாங்க, என்னையும் வெற்றிமாறனையும் அமீரையும் அண்ணன் சத்யராஜனையும், நீங்க எல்லாம் கலைஞர்கள் எங்கடா வர்றீங்க எங்க? ஒரு அநியாயத்துக்கு எதிராக பேசுறது அரசியல் என்றால் நாங்க அரசியல் தான் பேசுறோம். ஒரு கவிதை இருக்கு, இந்த போர் இருக்கு இல்லையா, போர் முடிஞ்சிடும், தலைவர்கள் எல்லாம் கை குலுக்கி கிளம்பிடுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அங்க ஒரு கேள்வி தன் மகனுக்காக காத்திருப்பா, ஒரு பெண் தன் புருஷனுக்காக காத்திருப்பா, குழந்தைங்க அவங்க அப்பாவுக்காக காத்திருப்பாங்க. இந்த நாடை இந்த மண்ணை வித்தது யாருன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா அதோட விலை கொடுத்தது யாருன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க மௌனமா இருந்தா இதுதான் நடக்கும். இதே ஏன் பேசுறீங்க கலைஞர்கள் கேட்கறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பதில் இருக்காரு. அங்கேயும் அங்கதான் சொல்றான் ஒருத்தன் கவிஞன், என் கவிதையில் அரசியல் வேண்டாம் என்றால் எனக்கு பறவைகளின் சத்தம் கேட்க வேண்டும், பறவைகளின் சத்தம் கேட்க வேண்டும் என்றால் யுத்த விமானங்களின் சத்தம் அடங்க வேண்டும். மழை வருது, கடைசியா ஒரு வார்த்தை சொல்லிட்டு பேசுறேன் நான். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய தனிப்பட்ட உடம்புக்கு ஒரு காயமானா நம்ம மௌனமா இருந்தாலும் அது குணமாயிடும். ஆனா ஒரு நாடுக்கு, ஒரு மனித நேயத்துக்கு ஒரு காயமானா நான் சும்மா இருந்தா மௌனமா இருந்தா அதிகமாகும். அதனால சாகிறதுக்கு முன்னாடி சாகக்கூடாது, போராடுவோம், இந்த குரல் நிற்கும். இதுக்கு இந்த காசால என்ன நடக்குது, இஸ்ரேல் மட்டும் காரணம் இல்ல, அதுக்கு துணையா இருக்கிற அமெரிக்காவும் காரணம், அதுக்கு மௌனமா இருக்கிற மோடியும் காரணம், அதை எதிர்த்து பேசாத ஒவ்வொரு மனிதனும் காரணம். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக இயக்குனர் அண்ணன் அமீர் அவர்கள் உரை நிகழ்த்த வர இருக்கிறார். அனைவருக்கும் மாலை வணக்கம். உலக அரங்கில் 2023 தொடங்கி கிட்டத்தட்ட 64,000 படுகொலைகளை நடத்தியிருக்கின்ற இஸ்ரேல் அரசு, அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற அமெரிக்க அரசு, அதனோடு கைகோர்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய மோடி அரசு, இதையெல்லாம் எதிர்த்து இப்படி ஒரு கூட்டம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனக்கு தெரிந்து இந்தியாவிலே இப்படி ஒரு கூட்டம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. இதுதான் தமிழ்நாடு, இதுதான் தமிழ்நாடு. இந்த அடையாளத்தை அழிப்பதற்காகத்தான் வடநாட்டிலிருந்து இங்கே வரணும்னு நினைக்கிறான். காசாவுக்காக இங்கேயே நிற்கிறீங்கன்னு கேட்கிறான். காசா எங்கேயோ இருக்கு, இங்கே முன்னாடி பேசிய சத்திய கொலைக்கார இஸ்ரேலே, அமெரிக்காவே காசா மீதான போரை நிறுத்து என்று நம்முடைய தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னையில் மாபெரும் பேரணியை தொடர்ந்து இந்த கண்டன உரைகளை ஆற்றியிருக்கின்ற திரைப்பட கலைஞர்களை, இந்த நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்ட
பல்வேறு அரசியல் கட்சிகள் அமைப்புகளின் தலைவர்களே, கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, பெரியவர்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரொருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகிறேன். காசாவிலே குண்டுமலையை எதிர்நோக்கி இஸ்ரேல் என்ற பயங்கரவாத நாடு, அந்த நாட்டுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அமெரிக்காவை எதிர்த்து பாலஸ்தீன மக்கள் துணிந்து நிற்கின்றார்கள். அவர்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய நாம் இங்கே கடும் மழை பொழிந்தாலும் இந்த கூட்டம் முடியும் வரை நிற்போம் என்ற உறுதியை முதலிலே எடுக்க வேண்டும். அன்பார்ந்த சொந்தங்களே, ஏராளமாக பேச வேண்டியது இருக்கின்றது. ஆனால் நேரம் குறுகியதாக இருக்கின்றது. ஐநாவினுடைய மனித உரிமை விசாரணை குழு தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது. 1948 இனி இது போன்று ஜெனோசைட் என்று சொல்லக்கூடிய இன அழிப்புகள் நடைபெறக்கூடாது என்பதற்காக விதிக்கப்பட்ட 5 வழிமுறைகளிலே 4 வழிமுறைகள் பாலஸ்தீனத்திலே இஸ்ரேல் நடத்தி வருகிறது என்று அந்த ஐநாவினுடைய விசாரணை ஆணையம் தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே தான் 2 நாட்களுக்கு முன்னால் இஸ்ரேலுக்கு சென்ற அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் அங்கு நின்று கொண்டு தாங்கள் பிறந்த பூமியை, வாழ்ந்த பூமியை, உருவாக்கிய அந்த பாலஸ்தீன பூமியை இழந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாலஸ்தீன மக்களை பார்த்து பார்பாரிக் அனிமல்ஸ் என்று சொல்லி இருக்கின்றார். காட்டுமிராண்டி விலங்குகள் என்று சொல்லி இருக்கிறார். We declare from this platform, America, you are the barbaric animal of the world. இந்த மேடையை பிரகடனப்படுத்துகின்றோம். மனித இனத்தினுடைய அனைத்து பண்புகளையும் இழந்து கொத்து கொத்தாக பாலஸ்தீன மக்களை கொண்டு குவிக்கக்கூடிய அமெரிக்காவே, நீதான் காட்டுமிராண்டி விலங்கு. அந்த விலங்கை அழிக்கக்கூடிய, ஒழிக்கக்கூடிய ஒரு நாள் வரும். அதற்கு அடையாளமாகத்தான் இங்கே வெறும் முஸ்லிம்கள் மட்டுமல்ல, Palestine is not a question of separate Muslims. முஸ்லிம்களுடைய அரபுகளுடைய பிரச்சனைகள் அல்ல, மனித நேயத்தையும் மனிதாபிமானத்தையும் தங்களுடைய உள்ளத்தில் வைத்திருக்கின்ற அனைவர்களுடைய பிரச்சனை என்பதை எடுத்து காட்டக்கூடிய வகையிலே பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு உலகுக்கு பிரகடனப்படுத்தியிருக்கிறது. பெரியார் இறந்து நிற்கிறார். பெரியாருடைய இந்த தனி அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தையும் இஸ்ரேலுடைய பயங்கரவாதத்தையும் நிச்சயம் வெட்டி சாய்க்கும், வெட்டி சாய்க்கும் என்று சொல்லி விடைபெறுகின்றன. பேராசிரியர் அவர்களுக்கு தலைவர்களே, சான்றோர்களே, உணர்வாளர்களே, சிறப்புமிகு இப்போராட்ட களத்தை கட்டமைத்திருக்கக்கூடிய பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பைச் சேர்ந்த பொறுப்பாளர்களே, புரட்சிகர வாழ்த்துக்கள். 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலிலே சிங்கள பேராதிக்கவாதிகள் இனப்படுகொலையிலே ஈடுபட்ட போது ஒரு துயரமிக்க சம்பவத்தை உலகம் கண்டு பதறி போனது. ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் பாலூட்டி கொண்டிருக்கின்ற பொழுது சிங்கள காடைகளுடைய துப்பாக்கி ரவைகள் அந்த தாயை துளைத்து அந்த இடத்திலேயே அந்த தாய் மரணமடைகிறார். தன் தாய் இறந்து போனது தெரியாமல் பாலறிந்து கொண்டிருந்த அந்த குழந்தை தொடர்ந்து மார்போடு பின்னி பிணைந்திருந்தது. அந்த குழந்தைக்கு தன் தாய் இறந்து விட்டதோ, அந்த தாய்க்கும் தனக்குமான பிணைப்பு முடிந்து விட்டதோ தெரியவில்லை. தொடர்ந்து பாலறிந்து கொண்டிருந்த குழந்தைக்கு தாயின் மரணத்தால் பால் சுரக்காமலே போனது. அந்த கொடூரமான செய்தியை உலகத் தமிழர்கள் கண்டு பதைத்தார்கள். இன்று நினைத்து பார்க்கின்றோம், பாலஸ்தீனத்திலே குழந்தைகள் குற்றுயிரும் கொலையுருமாக அடிக்கப்படுகிறார்கள். 2ஆம் உலகப் போருக்கு பின்னாலே ஒரு மிகப்பெரிய கொடூரத்தை காசா சந்தித்து வருகிறது. ஈழத்திலே
மார்போடு பெண்ணை படைத்து பாலை அருந்துவதற்கு கூட ஒரு வாய்ப்பு அந்த குழந்தைக்கு கிடைத்தது. பாலஸ்தீனத்தில் அந்த வாய்ப்பு கூட குழந்தைகளுக்கு கிடைக்காத நிலை. நேற்று 29 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிமிடத்தில் எத்தனை பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற விவரம் நாளை தான் தெரியும். பிபிசியும் CNN-ம் ஏகாதிபத்தியத்திற்கு எடுபடி வேலை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அல் ஜஸீரா என்ற ஒரு ஊடகம் மட்டும்தான் இந்த உண்மைகளை உலகுக்கு உணர்த்துக் கொண்டிருக்கின்றது. இதுவரை 18,000 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 217 பத்திரிகையாளர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். என் ஊடக உறவுகளை, வியட்நாம் யுத்தத்தில் கூட இவ்வளவு பெரிய பாதிப்பை சந்திக்கவில்லை. 217 பத்திரிகையாளர்கள், 213 ஐநா சபை பணியாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு இஸ்ரேலை மட்டுமே நாம் பழி சுமத்திவிட முடியாது. இன்று போர் 214வது நாள். பாலஸ்தீன யுத்தம் தொடங்கி 214வது நாள். இதுவரை அமெரிக்க ஆதிபத்தியம் தனது வீட்டோ என்ற அந்த சக்தியை பயன்படுத்தி ஐக்கிய நாட்டு சபையில நேற்றோடு 6வது முறையாக இஸ்ரேலை காப்பாற்றி இருக்கிறது. இந்த பயங்கரவாதத்துக்கு முழு பொறுப்பு அமெரிக்கா தான். அமெரிக்காவுடைய முழுமையான ஆதரவோடுதான் இஸ்ரேல் பயங்கரவாதத்தை காசா மண்ணிலே அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றது. ஈரானை தாக்கியது கேட்டால் ஈரானுக்கு அணு ஆயுதம் தயாரிக்கும் உரிமை இல்லை என்று சொன்னது. திருட்டுத்தனமாக 100க்கும் மேற்பட்ட அணுகுண்டுகளை இஸ்ரேல் வைத்திருக்கின்ற பொழுது முறையற்ற பிறப்பாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் 100க்கும் மேற்பட்ட அணுகுண்டுகளை வைத்திருக்கின்ற போது ஈரான் வைத்திருக்க கூடாதா? இறையாண்மை மிக்க ஒரு தேசமாக இருக்கக்கூடிய ஈரானுக்கு நாம் அனுமதியை மறுப்பது ஏன்? இதைத்தான் உலகம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த இனப்படுகொலைக்கு பின்னாலே முழுக்க முழுக்க அமெரிக்கா இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்புக்கு நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். நமக்கு மணிப்பூரில் இனப்படுகொலை நடந்தாலும் ஒன்றுதான், காஷ்மீரில் இனப்படுகொலை நடந்தாலும் ஒன்றுதான், தமிழ் ஈழத்தில் இனப்படுகொலை நடந்தாலும் ஒன்றுதான், பாலஸ்தீனத்தில் இனப்படுகொலை நடந்தாலும் ஒன்றுதான் என்ற உணர்வோடு இந்த மக்களை தட்டி எழுப்பி ஒன்று திரட்டி இருக்கிறீர்கள். இது பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்புடைய ஏற்பாட்டு குழுவின் உணர்வுகள் மட்டுமல்ல, முழு தமிழ்நாட்டுடைய உணர்வுகளாக நாம் வெளிப்படுத்தி இருக்கின்றோம். அந்த வகையில கொட்டும் மழையிலும் கலையாமல் இந்த கூட்டம் தன்னுடைய உணர்வுகளை தொடர்ந்து வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரே கோரிக்கை, ஒற்றை கோரிக்கை, நரேந்திர மோடி அரசு காந்தியடிகளுடைய கொள்கைக்கு எதிராக இருக்கிறது. சுதந்திர பாலஸ்தீனம் நடந்த போது காந்தியடிகளுடைய ஒருமுறை பேரறிஞர் அண்ணா அவர்கள் நண்பர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது நாஞ்சில் மனோகரன் வருகிறார். நாஞ்சில் மனோகரன் வந்த பொழுது அப்போது சொல்கிறார், அண்ணா அவர்களே நான் இஸ்ரேலுக்கு புறப்படுகிறேன் என்று சொல்கிறார். அண்ணாவுக்கு தூக்கி வாரி போய்விட்டது. ஏனென்று சொன்னால் அப்போது பக்கத்திலே காகிதம் எழுந்திருக்கிறார். உடனடியாக நிலைமையை சமாளிப்பதற்காக அவருக்கே வந்த இருக்கக்கூடிய அந்த அரசியல் நுண்திறனின் வாயிலாக சொல்கிறார், மனோகரா நீ வேண்டுமென்றால் இஸ்ரேலுக்கு போ, நான் எப்போதும் இஸ்மாயில் தான் இருப்பேன் என்று சொன்னார். அதுதான் தமிழ்நாட்டுடைய உணர்வு. அந்த உணர்வு சமீப காலமாக நரேந்திர மோடி அரசுடைய வலதுசாரி பாசிச கொள்கைகளின் வழியாக தகர்த்தெறிந்தப்பட்டிருக்கிறது. மோடி அவருடைய தவறான வெளியுறவுத்துறை கொள்கைகளின் மூலமாக நமது நட்பு நாடுகள் நமக்கு எதிரி நாடுகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன. நம்முடைய எதிரி நாடுகள் ஒன்று கொண்டு உறவை வலுப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. காரணம் மோடியுடைய தவறான வெளியுறவுத்துறை கொள்கை. இந்த கூட்டத்தின் சார்பாக ஒற்றை கோரிக்கையை முன்வைக்கின்றோம். அது என்ன தெரியுமா? இந்த இனப்படுகொலைக்கு இஸ்ரேல் முழு காரணமாக இருக்கக்கூடிய நிலையில இரு நாட்டு தீர்வை எல்லோரும் வழிமுடிந்து கொடுக்கக்கூடிய நிலையில இது நெருங்குகின்ற வரை இந்திய நடுவண் அரசு இஸ்ரேலுடன் செய்திருக்கக்கூடிய அனைத்து ராணுவ ஒப்பந்தங்களையும் ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஒரு சரித்திரத்தை உடைத்தெறிந்து இன்றைக்கு தமிழ்நாடு இஸ்ரேலுக்கு எதிராக இங்கே ஆயிரக்கணக்கான தோழர்கள் திரண்டு நிற்கிறார்கள். இப்பேற்பட்ட ஒரு எழுச்சி மிக்க பேரணியிலே பங்கெடுத்திருக்கக்கூடிய நாங்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் எழுச்சி தமிழர் தோழர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே பங்கெடுத்து தொடர்ச்சியாக தமிழினத்தினுடைய உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் தோழர் ஜவாஹிருல்லா அவர்களுக்கும் மற்றும் திரையுலக கலைஞர்கள் இந்த நிகழ்வில் எங்கள் குரல் பதிவு செய்ய வேண்டும் என்று இங்கே பங்கெடுத்த தோழமைகளுக்கும்
பல்வேறு இயக்கங்களை சார்ந்த ஆளுமைகளுக்கும் எங்களது நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடரில் தமிழின தேசிய தலைவர் சொன்னதாக ஒரு முக்கியமான தகவலை சொல்லுவார்கள். ஈராக் அதனுடைய அதிபர் சதாம் ஹுசேன் எப்பொழுது வீழ்கிறாரோ அப்பொழுது மேற்காசியாவிலே நிறுத்தப்படாத ஒரு போர் நடக்க ஆரம்பிப்பது மட்டுமல்ல, உலகெங்கிலும் இருக்கக்கூடிய போராடுகின்ற மக்கள் எல்லாம் கொடூரமான ஒரு போரை எதிர்கொள்ளக்கூடிய சூழல் வரும் என்று சொன்னார். அதுபோலத்தான் சதாம் ஹுசேனை தூக்கிலேற்றிய பிறகு இன்று வரை எந்த யுத்தமும் நிற்கவில்லை. அவர்கள் மேற்காசியாவை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள், தமிழீழத்தை அழித்தார்கள். இந்தியாவினுடைய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த தேசங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது இந்தியாவிற்குள்ளே நாம் பாதுகாப்பாக இருக்க முடியுமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எங்கோ யாருக்கோ நடக்கிறது என்று நாம் பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய இனப்படுகொலையை நாம் கண்டும் காணாமல் போய்விட முடியாது. பல தோழர்கள் சொன்னார்கள், அங்கே பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் கொல்லப்பட்டிருப்பதை சொன்னார்கள். 3-4 நாட்களுக்கு முன்பாக ஒரு அறிக்கை வெளிவந்திருக்கிறது. பாலஸ்தீனத்தில் படுகொலை செய்யப்பட்ட அந்த மக்களின் எண்ணிக்கை 6,80,000 பேர் என்பதை மறந்துவிடக்கூடாது. 6,80,000 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதிலே கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் குழந்தைகள். அது 10,000-மோ 15,000-மோ 20,000-மோ அல்ல தோழர்களே, 3 லட்சம் குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 400க்கும் அதிகமான ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மருத்துவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஐநாவினுடைய பொறுப்பாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்படி அனைத்து மட்டத்திலும் ஒரு அழிப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் மனிதநேயத்தின் அடிப்படையில் மட்டும் இங்கே திரளவில்லை, பாலஸ்தீன விடுதலைக்காக திரண்டிருக்கின்றோம். பாலஸ்தீன விடுதலை போராட்டத்தை ஆதரிப்பதற்காக நாங்கள் இங்கே திரண்டிருக்கின்றோம். ஹமாஸை இவர்கள் தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் என்று சொல்லலாம். நாம் உறக்க சொல்லுவோம், ஹமாஸ் ஒரு விடுதலை போராட்ட இயக்கம் என்பதை உறக்க சொல்லுவோம். அந்த மக்களுக்காக ஒரு அடி பின்வாங்காமல் இன்று வரை களத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஐநாவில் இதுவரை ஐநா வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஒரு இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஐநா என்றைக்கும் அறிக்கை வெளியிட்டதில்லை. முதல் முறையாக பாலஸ்தீனத்தில் நடப்பது ஒரு இனப்படுகொலை என்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். ஐநாவின் அறிக்கை 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்திருக்க வேண்டும். பிரான்சிஸ்கா அல்பனீஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஐநாவினுடைய பாலஸ்தீனத்திற்கான சிறப்பு அதிகாரி 1.5 ஆண்டுகளுக்கு முன்பே அங்கு ஒரு இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது என்று அறிக்கை கொடுத்தார். தோழர்களே, மறந்து விடாதீர்கள், 2009 தமிழீழத்தில் இனப்படுகொலை நடந்து கொண்டிருந்த பொழுது மார்ச் மாதம் 2009 ஆண்டில் மார்ச் மாதம் 8ஆம் தேதி அங்கே இலங்கை அரசு அந்த மக்களை கொத்து கொத்தாக கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 800 1200 பேர் படுகொலை செய்யப்படுகிறார் என்று ஐநாவிற்கு அறிக்கை வெளியிட்டு ஐநா அதை அங்கீகரித்து அங்கே ஒரு போர்க்குற்றம் நடந்து கொண்டிருக்கிறது, இலங்கை அரசு ஒரு குற்றம் செய்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஊடக செய்திக்கு தயாராகி கொண்டிருக்கும் பொழுது அன்றைய இந்திய அரசு அதை தடுத்து நிறுத்தியது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், 2009 ஆண்டு மார்ச் மாதம் 8ஆம் தேதி ஐநாவில் வெளியாக இருந்த அந்த அறிக்கையை ஒருவேளை இந்தியா தடுக்காமல் இருந்திருந்தால் அந்த இனப்படுகொலையை நாம் தடுத்திருக்கலாம், ஈழத்தினுடைய அழிவை நாம் தடுத்திருக்க முடியும். அப்படிப்பட்ட தடைகள் எல்லாம் அன்றைக்கு வந்தன. பாலஸ்தீனத்திற்கும் அதே தடைகள் வந்தன. 1.5 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள், அங்கே இனப்படுகொலை நடந்திருக்கிறது என்று அறிவித்திருக்கிறார்கள். ஐநா ஒரு இடத்தில் இனப்படுகொலை நடக்கிறது என்று அறிவித்தால் என்ன செய்ய வேண்டும் என்று பொறுப்பு இருக்கிறது. சர்வதேச நாடுகளுக்கு என்ற சட்டம் இருக்கிறது. என்னவென்றால், ஒரு தேசத்தில் நடப்பது இனப்படுகொலை என்று ஐநா அறிவிக்கும் என்றால் உடனடியாக அண்டை நாடுகள் தனது ராணுவத்தை உள்ளே அனுப்ப வேண்டும், ராணுவ தலையீடு செய்ய வேண்டும். அதற்கென்று ஒரு சரத்து இருக்கிறது, ஒரு விதி இருக்கிறது. அதன் பெயர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொடெக்ட் என்று பெயர், R2P என்று பெயர். ஒரு தேசத்திலே ஒரு மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுகிறார்கள் என்று ஐநா அங்கீகரிக்கும் என்றால் அண்டை நாடுகள் உடனடியாக ராணுவத்தை அனுப்ப வேண்டும். அண்டை நாடுகள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாடு வேண்டுமானாலும் அங்கே ராணுவத்தை அனுப்பலாம். ஐநா அமைதிப்படி அனுப்ப வேண்டும். இப்படி ராணுவ தலையீடை செய்யக்கூடாது என்கின்ற நோக்கத்திற்காக, அப்படி ராணுவ தலையீடை செய்கிறார் என்றால் அதற்கு எதிராக போர் புரிவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதற்காக ஒரு தரைப்படை நகர்வை
இஸ்ரேல் 2 நாட்களாக நடத்தி கொண்டிருக்கிறது. 2 நாட்களாக நடந்து கொண்டிருப்பதை நாம் புரிந்து கொள்வோம். சர்வதேச நாடுகளின் படை ஒருவேளை இறங்கும் என்றால் உலகத்தின் எந்த நாட்டு படை வேண்டுமானாலும் இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் இறங்கி அந்த போரை நிறுத்த முடியும், இஸ்ரேலை திருப்பி அடிக்க முடியும். அதற்கு சர்வதேச சட்டம் அனுமதித்து விட்டது. சர்வதேச சட்டம் அனுமதித்து விட்டது. இன்றைக்கு இஸ்ரேல் மீது ஒரு நாடு திருப்பி அடிக்கும் என்றால் அது சர்வதேச சட்டத்தின்படி குற்றம் அல்ல, குற்றம் அல்ல. ஐநாவினுடைய இந்த இனப்படுகொலை என்கின்ற அறிவிப்பு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்படிப்பட்ட சமயத்தில் தான் நாம் ஆயிரக்கணக்கில் இங்கே திரண்டு இருக்கிறோம் தோழர்களே. இதை விட வேற என்ன வேண்டும்? இதை விட வேற என்ன வேண்டும்? இன்றைக்கு பாலஸ்தீனத்திற்குள்ளாக சர்வதேச படைகள் நுழைய வேண்டும். நமது முழக்கம் அதுவாகத்தான் இருக்க வேண்டும். தொடர்ந்து மக்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், குழந்தைகள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். அவர்களுக்காக குரல் கொடுக்கிறோம். அந்த மக்களை பாதுகாப்பதற்கான ஒரு மனிதநேய உதவிகள் அங்கு சென்று சேர வேண்டும் என்று குரல் கொடுக்கிறோம். ஆனால் நமது குரல் அதோடு நிற்கக்கூடாது. நமது குரல் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் பாலஸ்தீனத்தை விடுதலை செய் என்கின்ற முழக்கமாக இருக்க வேண்டும். பாலஸ்தீனம் ஒரு தனி தேசம் என்று அங்கீகரிக்கப்படும் என்றால் அது தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளும். ஹமாஸ் அந்த தேசத்தினுடைய ராணுவமாக உலக நாடுகளால் அங்கீகரிக்கப்படும். ஆக நமக்கு தேவை ஒரு விடுதலை போராட்டத்திற்கான ஆதரவு. விடுதலை போராட்டத்துக்கான ஆதரவு. தமிழீழத்தில் இந்த இனப்படுகொலை நடந்த சமயத்தில் தமிழ்நாடு என்ன சொன்னது? தமிழ்நாடு என்ன சொன்னது? நாங்கள் விடுதலை புலிகளோடு நிற்கிறோம் என்று தமிழ்நாடு சொன்னது. விடுதலை புலிகள் எங்கள் ரத்தம் என்று தமிழ்நாடு சொன்னது. கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறார்கள். அன்று ஈழத்துக்கு செல்லுகின்ற அந்த ஆயுத வண்டிகளை எல்லாம் அடித்து நொறுக்கிய ஒரு மாபெரும் போராளி வீரன் இங்கே இருக்கின்றார். தமிழகத்தில் நடக்கக்கூடிய இனப்படுகொலை தடுப்பதற்கான அனைத்து போராட்டத்தையும் நடத்திய தோழர்கள் இங்கு இருக்கிறார்கள். தோழர் திருமாவளவன் அவர்கள் இங்கு இருக்கிறார். எண்ணற்ற அமைப்புகள் இங்கு இருக்கின்றன. அந்த தோழர்களே, தமிழ்நாடு தெளிவாக இருந்தது. ஈழத்தில் கொல்லப்படுகின்ற தமிழர்களுக்காக மட்டும் நாம் போராடவில்லை, தமிழீழம் விடுதலையாக வேண்டும் என்பதற்காக நாம் போராடி இருக்கிறோம். தமிழீழம் விடுதலையாக வேண்டும் என்கின்ற முழக்கத்தை வைத்திருக்கிறோம். இந்திய அரசு விடுதலை புலிகளை தடை செய்கிறோம் என்று சொன்ன பொழுதும் கூட தமிழ்நாடு ஒரு காலத்திலும் பின்வாங்காமல் நாங்கள் விடுதலை புலிகளை ஆதரிக்கிறோம் என்று சொன்னது இன்றும் சொல்லுகிறது, இனிவரும் காலத்திலும் சொல்லும் தோழர்களே. அதே போலத்தான் ஹமாஸை நாங்கள் ஆதரிக்கிறோம். ஏனென்றால் ஹமாஸ் ஒரு விடுதலை போராட்டம். ஹமாஸை பயங்கரவாதி என்று சொல்லுகின்ற எந்த தேசமும் ஒரு பயங்கரவாத தேசம் தான் தோழர்களே. எந்த தேசமும் ஹமாஸை பயங்கரவாதி என்று அறிவிக்கக்கூடிய எந்த தேசமும் ஒரு பயங்கரவாத தேசம் தான். இனப்படுகொலை தடுப்பதற்காக ஹமாஸ் போராளிகள் இருக்கிறார்கள். நேற்று முன்தினம் ஹமாஸ் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. என்ன வெளியிட்டிருக்கிறது? காசாவிற்குள் இஸ்ரேலின் படை வரும் என்றால் அதுதான் அவர்களுடைய சமாதியாக இருக்கும் என்பதை நாங்கள் உறுதி செய்யாமல் இந்த மண்ணிலிருந்து வெளியேற மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது அவர்களது மண், அவர்களது தாய் மண். அந்த மண்ணை விட்டு அவர் ஒரு காலம் வெளியேற மாட்டார்கள். ஒரு காலம் வெளியேற்ற முடியாது. அந்த மண்ணை விட்டு ஒரு காலத்தில் வெளியேற முடியாது. மண்ணுக்காகத்தான் போராடுகிறோம். இந்த மண்ணுக்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த மண் தான் நமது இனத்தை, நமது குலத்தை, நமது நாகரிகத்தை, நமது மொழியை வளர்த்தெடுத்தது. மண்ணை ஒருவன் ஆக்கிரமிக்கும் பொழுது உயிரை கொடுத்தாவது நாம் நிலத்தை, நமது தாய்நாட்டை மீட்க வேண்டும் என்கின்ற போரிலே, விடுதலை போரிலே இருக்கக்கூடிய எந்த போராளிக்கும் தமிழன் துணை நிற்பான், குரல் கொடுப்பான். அன்பானவர்களே, இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய போராட்டத்தை எல்லாம், அதற்கு ஆதரவாக நடக்கக்கூடிய போராட்டத்தை எல்லாம் நடத்தி காட்டிய இனம் தமிழினம். நடத்தி காட்டிய இனம் தமிழினம். இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகள், இதர சர்வதேச நாடுகளில் இருந்து 44 நாடுகளில் இருந்து படகுகளை எடுத்துக்கொண்டு, உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு காசாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு 20 வயது சிறுமி, 20 வயது இளைஞராக மாறிய, போராளியாக மாறிய கிரேட்டா துன்பர்க் என்கின்ற அந்த போராளி சிறுமி, அவர் 14 வயதிலிருந்து போராடி கொண்டிருக்கிறார். மாணவியாக இருந்த காலத்திலிருந்து, குழந்தையாக இருந்த காலத்திலிருந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த கிரேட்டா துன்பர்க் இரண்டாவது முறையாக, முதல் முறை காசாவிற்குள் சென்ற பொழுது இஸ்ரேல் அரசு அவரை கைது செய்தது. இரண்டாவது முறை நுழைந்தால் நாங்கள் அவரை பயங்கரவாத சட்டத்தின் கீழ் சிறைப்படுத்துவோம் என்று இஸ்ரேல் மிரட்டியும் கூட கிரேட்டா துன்பர்க் அங்கே சென்று கொண்டிருக்கிறார். 50 படகுகள் சென்று கொண்டிருக்கின்றன. 40 நாடுகளிலிருந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். நாமும் அனுப்பியிருக்கின்றோம். வழங்காமல் என்கின்ற உதவி பொருள் கொண்ட அந்த படகை தமிழீழத்திற்கு இனப்படுகொலை நடந்த பொழுது அனுப்பி இருக்கக்கூடிய இனம்தான் தமிழீழம். இன்றைக்கல்ல, 16 ஆண்டுகளுக்கு முன்பு அனுப்பியது.
16 ஆண்டுகளுக்கு முன்பு அனுப்பியது. நாம் போராடுகின்ற இனம் தோழர்களே, பாலஸ்தீனத்துக்காக நாம் நடத்துகின்ற இந்த போராட்டம் என்பது வெறும் பாலஸ்தீன மக்களுக்காக மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இந்த பாலஸ்தீன மக்களை அழிப்பதற்காக ஒன்று கூடியிருக்கக்கூடிய ஏகாதிபத்தியங்களை உடைத்து நொறுக்குவதற்காக நாம் நடத்துகின்ற போராட்டம். பாலஸ்தீன போராட்டத்தை பற்றி நாம் அனைத்து இடங்களிலும் பேச வேண்டும், அனைத்து மட்டங்களிலும் பேச வேண்டும். அதற்காகத்தான் பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பு இந்த மாபெரும் எழுச்சி மிகுந்த இந்த கூட்டத்தை உருவாக்கி இருக்கிறது. இன்றைக்கல்ல, 2018 அன்றைக்கு தந்தை பெரியாரை இழிவுபடுத்துகின்ற வகையிலே பலர் பேசினார்கள். சங்கிகள் பேசினார்கள், சிலையை உடைப்போம் என்றார்கள், காவி சாயத்தை ஊற்றினார்கள், போலி தமிழ் தேசியவாதிகள் பெரியாரை இழிவுபடுத்தினார்கள். அன்றைக்கு நாங்கள் சொன்னோம், கருஞ்சட்டை படை திரண்டு வரும் என்று சொன்னோம். 2018 30,000க்கும் மேற்பட்ட தோழர்கள் கருஞ்சட்டையோடு திரண்டு திருச்சியில திரள நின்றோமே, அந்த திரட்சி தான் தமிழ்நாட்டில் இந்த பெரியாருக்கு எதிரான சக்திகளினுடைய வாயை அடக்கியது. அந்த வழியில் வந்து சொல்லுகின்றோம், இந்திய அரசு இஸ்ரேலோடு இருக்கக்கூடிய உறவுகளை துண்டித்து விடு, இஸ்ரேலோடு எந்த உறவையும் வைத்துக் கொள்ளக்கூடாது. தமிழ்நாடு முதலமைச்சர் கூட இந்த இனப்படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார், வரவேற்கிறோம். தமிழ்நாட்டில் கூட அனைத்து கட்சிகளும் இந்த இனப்படுகொலை கண்டிக்கக்கூடிய வகையில் அனைவரும் ஒன்று திரள வேண்டும் என்று கேட்கின்றோம். இதில் கட்சி பார்க்க கூடாது, கட்சி கடந்து தமிழினம் ஒன்றுபட்டு எழுந்து நிற்க வேண்டும், ஒன்றுபட்டு எழுந்து நிற்க வேண்டும். தமிழீழமோ பாலஸ்தீனமோ எங்கெல்லாம் விடுதலை போராட்டம் நடக்கிறதோ அங்கெல்லாம் நாம் ஒன்று திரள்வோம் தோழர்களே, அதற்கெல்லாம் குரல் கொடுப்போம். அந்த வகையில பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பு கடந்த 7 ஆண்டுகளாக பல்வேறு போராட்டங்கள் நடத்தி இங்க பெரும் சரித்திரத்தை நாம் படைத்திருக்கின்றோம். சிறு சிறு அமைப்புகள் என்று நம்மை சொல்லலாம், ஆனால் தமிழ்நாட்டினுடைய ரத்த நாளங்களாக நாம் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த சிறு சிறு ரத்த நாளங்கள் தான் இந்தியாவினுடைய அந்த ஏகாதிபத்திய மனநிலையை அடித்து நொறுக்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையில்